இப்ப இவன வீட்டுக்கு கூட்டு போயிடுறா. இப்ப இவன் உள்ள போய் அவனோட கார பார்த்துருவான். கார பார்த்துட்டு வெளிய வந்துருவான். இப்ப அன்னைக்கு நைட் வந்து ஒரு சின்ன பொண்ணு அவனோட அண்ணனும் வீட்டுக்கு வருவாங்க. இவங்க 2 பேரும் அந்த சீத்தம்மாவோட பசங்க. சீத்தம்மா வந்து சித்லிங்காக ரைஸ் கிண்டி அனுப்பி வச்சிருப்பாங்க. அந்த ரைஸ கொண்டு வந்திருப்பா. அதனால இவங்க அந்த ரைஸ வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த டைம் அவங்க வேலைக்காரி வந்து ஒரு பொண்ணோட வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆவா. இந்த பொண்ணுக்கு உங்களோட உதவி தேவையான்ட்டு சொல்லுவா. என்னால என்ன உதவி தேவைன்னு இவன் கேட்கும்போது அந்த பொண்ணுக்கு வந்து ஒருத்தன் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான். அவன நீங்க தான் அடிச்சு தட்டி கேட்கணும்னு சொல்லுவா. என்னால எப்படி அடிக்க முடியும்னு கேட்கும்போது நீங்க டெய்லி 2 முட்டை சாப்பிடுறீங்கல்ல. அப்ப நிறைய புரோட்டீன் இருக்கும் உங்களுக்கு. நீங்க கண்டிப்பா அவன அடிச்சிருவீங்கன்னு சொன்ன உடனே ஆமா உன்னால முடியும்னு அந்த இடத்துல என்கரேஜ் பண்ணி விட்டுருவாங்க. பொண்ணு வந்து அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பாட்ட சண்டை போட்டுட்டு தனியா ஒரு வீடு எடுத்து தங்கிட்டு இருக்கலாம். அந்த ரவுடி பசங்க வந்து இந்த பொண்ணு டெய்லி அவங்க வீட்டு வாசல்ல கோலம் போட்டுட்டு இருக்கும்போது பைக்ல போய் அந்த கோலத்தை கலைச்சு விடுறத தொடர்ந்து ரொட்டீனா பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த ரவுடி பசங்களை அடிக்க சொல்லி இவனை கூட்டு போவா. இப்போ இவங்க அங்க போயிருவாங்க. அந்த ரவுடி பசங்களும் காலையில அங்க கோலத்தை கலைக்கிறக்காக வருவாங்க. அப்ப இவன் சமாதானம் பேசுவான் அவங்க கிட்ட. அந்த ரவுடிட்ட இனிமேல் நீங்க அந்த கோலத்தை கலைக்க கூடாதுன்னு சொல்லும்போது அப்ப நான் கோலத்தை கலைக்க மாட்டேன். அப்ப இந்த பொண்ணேன்றுவான். உடனே இவன் கோவத்துல பலாரன செவுத்துல ஒன்று அடிச்சிருவான். அப்படியே ஒரு ஃபைட் வந்துரும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு காலில் விழுந்து அவங்கள மன்னிப்பு கேட்க வச்சிருவான்.